Taste the Daily. வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அலட்சியத்துடன் பணியாற்றி பச்சிளம் குழந்தையின் கட்டை விரலை செவிலியர் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த விமல்ராஜ் நிவேதா தம்பதியினருக்கு சில நாட்களுக்கு முன்பு குழந்தை பிறந்துள்ளது. இக்குழந்தைக்கு குளுக்கோஸ் ஏற்றுவதற்காக கையில் ஊசியுடன் ஒட்டப்பட்டிருந்த டேப்பை கத்தரிக்கோலால் துண்டிக்க முயன்றபோது தவறுதலாக குழந்தையின் கட்டை விரலை செவிலியர் துண்டித்ததாக தெரியவருகிறது. இச்சம்பவம் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திறனற்ற திமுக ஆட்சியில் பச்சிளம் குழந்தையின் கைவிரலை துண்டிக்கும் அளவுக்கு அரசு மருத்துவமனைகளில் அலட்சிய போக்கு நிலவுவதாக கண்டனங்கள் வலுத்துள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை மோட்டாம்பட்டி கிராமத்தில் நிலத்தகராறில் பெண்ணை அடித்து மானபங்கப்படுத்திய காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மோட்டாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் தனது நிலத்தில் மரவள்ளி கிழங்கு பயிரிடுவதற்காக பணி செய்துள்ளார். அப்போது இவரது நிலத்தின் அருகே விவசாயம் செய்து வரும் சின்ராசு என்பவர் இது தனக்கு சொந்தமான இடம் என கூறி அவரது உறவினர்களுடன் லட்சுமியையும் அவரது மருமகளையும் தாக்கியதுடன் மருமகளின் ஆடைகளை கிழித்து மானபங்கப்படுத்திய காட்சி வெளியாகியுள்ளது. இது குறித்து அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்று வருகிறது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது.